நாங்க பார்க்ல அரேஞ்ச் பண்ணிருக்கோம். பாலசுப்ரமணியம் கேகே நகர்ல இருக்குது. ஓகே, எல்லாரும் வாங்க. ராமமூர்த்தி சார், குட் ஈவினிங், குட் மார்னிங். மார்னிங் சார், மார்னிங். ஊருக்கு போயிருந்தீங்களா? அதுவும் முக்திநாத்ல இருக்கிறோம் சார். எங்க இருக்கீங்க? முக்திநாத், நேபாள். நேபாள்ல இருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே. ஆமா சொல்லிருந்தேன்ல. ஆமா, லாட்ஜ்ல இருந்து வைஃபைல கனெக்ஷன் பண்ணி பேசுறேன். சரி சரி, ஓகே. பிரேயர் ஸ்டார்ட் பண்ணலாம், அப்படியே உட்காருங்க. அவர் 6:15 வருவாரு, சிரிப்பு யோகா. அது வரைக்கும் நம்மளும் சிரிப்பு யோகா தான் நம்மளும் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு எதுவுமே யோகா எல்லாம் கிடையாது, ஒன்லி லாபிங் தெரப்பி தான். டெய்லி 5 மணில இருந்து 5:50 ஓகே, ஓம்காரம் 3 டைம். கை சின்முத்திரை வச்சிருங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். ஓம்காரம் 3 டைம். இன்ஹேல். தந்த முத்திரை கையில வச்சிருங்க. நடுவரல் மட்டும் நேரம் நீட்டிட்டு இருக்கணும். மற்ற 3 விரலை மடக்கி கட்ட விரலால மோதிர விரலை தொட்டுட்டு இருக்கணும், அழுத்திட்டு இருக்கணும். 3 விரல் மடங்கி இருக்கணும், கட்ட விரல் மோதிர விரலை அழுத்தணும். 4 விரல். எஸ். நடுவரல் மட்டும் நேரம் வச்சுக்கிறேங்க, ஆகாயத்தை நோக்கி இருக்கணும். விநாயகர் துதி பாடல். 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஒரு ஃபியூ செகண்ட் அப்படியே கண்ணை மூடிட்டு புருவ மத்தியை மட்டும் கவனிச்சுட்டே இருங்க.
கை பின்னாடி கட்டிடுங்க. நல்ல மூச்சை இழுங்க. ஸ்லோவா பிரீத் அவுட் பண்ணிட்டே ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஒரு இயல்பான சுவாசத்தை ஒரு 3 டைம் வாட்ச் பண்ணுங்க. இன்ஹேல் சென்டர். 2 உள்ளங்கை ஒன்னோட ஒன்று உரசி தேய்ங்க. கண்ணை திறக்க வேண்டாம். ஹீட் அப்படியே கண்ணில் வைங்க. நல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு உள்ளங்கை பார்த்து கண்ணை தரங்க. அப்படியே மெதுவாக இருந்துச்சுலாம். இப்போ 7 சக்கராவை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய லாப்பிங் தெரப்பி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சக்கரத்தையும் ஆக்டிவேட் பண்ணோம். மாதேஷ் ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸுக்கு லாப்பிங் தெரப்பிக்கு முன்னாடி சக்கர ஆக்டிவேஷன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் லாப்பிங் தெரப்பி போகலாம். சரிங்களா? ஓகே. ஆனந்தமாய் நீ இருக்க கைத்தட்டு கைத்தட்டு. ஓகேங்களா? ரெடி ஸ்டார்ட். இந்த கை தட்டுறதுனால நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உள் உறுப்புகளும் நல்லா வேலை செய்யும். கை தட்டுறதுனால. இந்த 2வது சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா சொடக்கு போட சொல்லுவேன். நம்மளுடைய முதுகுத்தண்டும் மூளையும் நல்லா வேலை செய்யும். ஸோ பிரைன் ஆக்டிவேட் பண்றதுக்கும் ஸ்பைனல் கார்டை ஆக்டிவேட் பண்றதுக்கும் சொடக்கு போடணும். 3வது பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா தொட தட்டணும். இதுல 3 சக்கரம் ஆக்டிவேட் பண்ணணும். நம்மளுடைய மூலாதாரம், சுவாதிஷ்டான, மணிப்புரக சக்கரம் ஆக்டிவேட் பண்ணணும். 4வது பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா கால் தட்ட சொல்லுவேன். அதுல வந்து நம்மளுடைய நுரையீரலும் இருதயம் நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும். 5வது பயிற்சியில தோல் தட்ட சொல்லும் பொழுது நம்மளுடைய விசுத்தி சக்கரம் ஆக்டிவேட் பண்ணும். 6வது பண்ணும்போது சிரிக்க சொல்லுவேன். ஸோ 7 சக்கரம் ஆக்டிவேட் ஆகும். இப்போ பண்ணலாமா? ரெடி ஸ்டார்ட். ஆனந்தமாய் நீ இருக்க கைத்தட்டு 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 நா 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 ஆனந்தமாய் நீ இருக்க சொடக்கு போடு சொடக்கு போடு சொடக்கு போடு சொடக்கு போடு மாமா மா மாமா மா மாமா மா 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 ஆனந்தமாய் நீ இருக்க இரண்டும் செய் கைத்தட்டு 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 நா 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 ஆனந்தமாய் நீ இருக்க சொடக்கு போடு சொடக்கு போடு சொடக்கு போடு சொடக்கு போடு மாமா மா மாமா மா 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 ஆனந்தமாய் நீ இருக்க தொடை தட்டு தொடை தட்டு தொடை தட்டு தொடை தட்டு சி 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 ஆனந்தமாய் நீ இருக்க மூன்றும் செய் கைத்தட்டு 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 நா 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 ஆனந்தமாய் நீ இருக்க சொடக்கு போடு சொடக்கு போடு சொடக்கு போடு சொடக்கு போடு மாமா மா மாமா மா வாங்க மாமா மா 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 மா
மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா ஆனந்தமாய் நீ இருக்க தொடைத்தட்டு தொடைத்தட்டு சி 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 ஆனந்தமாய் நீ இருக்க மூன்றும் செய் கைத்தட்டு 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 நா 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 ஆனந்தமாய் நீ இருக்க சொடக்கு போடு சொடக்கு போடு சொடக்கு போடு சொடக்கு போடு மாமா மா 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 ஆனந்தமாய் நீ இருக்க தொடைத்தட்டு தொடைத்தட்டு சி 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 ஆனந்தமாய் நீ இருக்க கால் தட்டு கால் தட்டு கால் தட்டு கால் தட்டு வா 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 ஆனந்தமாய் நீ இருக்க நான்கும் செய் கைத்தட்டு 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 நா 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 ஆனந்தமாய் நீ இருக்க சொடக்கு போடு சொடக்கு போடு சொடக்கு போடு சொடக்கு போடு மா 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 ஆனந்தமாய் நீ இருக்க தொடைத்தட்டு தொடைத்தட்டு சி 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 ஆனந்தமாய் நீ இருக்க கால் தட்டு கால் தட்டு கால் தட்டு கால் தட்டு கால் தட்டு கால் தட்டு வா 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 வசிஷ்டா மேடம் தான் வர்றாங்க வா 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 ஆனந்தமாய் நீ இருக்க நான்கும் செய் கைத்தட்டு 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 நா 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 ஆனந்தமாய் நீ இருக்க சொடக்கு போடு சொடக்கு போடு சொடக்கு போடு சொடக்கு போடு மா 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 நமசிவாய தான் சொல்றீங்க அந்த மந்திரம் தான் வரும் மா 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 ஆனந்தமாய் நீ
இருக்க தொடைத்தட்டு தொடைத்தட்டு சி 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 ஆனந்தமாய் நீ இருக்க கால் தட்டு கால் தட்டு கால் தட்டு கால் தட்டு வா 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 நீங்க எந்த மந்திரத்தை சொல்றீங்களோ அந்த பூதம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அதனால வா வான்னு நல்லா சொல்லுங்க. சி சின்னு சொல்லிட்டே இருக்கணும். வா 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 ஆனந்தமாய் நீ இருக்க தோள் தட்டு தோள் தட்டு தோள் தட்டு தோள் தட்டு யா 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 ஆனந்தமாய் நீ இருக்க ஐந்தும் செய் ஐந்தும் செய் ஐந்தும் செய் ஐந்தும் செய் கைத்தட்டு 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 நான் 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 ஆனந்தமாய் நீ இருக்க சொடக்கு போடு சொடக்கு போடு சொடக்கு போடு சொடக்கு போடு சொடக்கு போடு சொடக்கு போடு மா 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 ஆனந்தமாய் நீ இருக்க தொடைத்தட்டு 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 சி 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 ஆனந்தமாய் நீ இருக்க கால் தட்டு கால் தட்டு கால் தட்டு கால் தட்டு வா 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 ஆனந்தமாய் நீ இருக்க தோள் தட்டு தோள் தட்டு தோள் தட்டு தோள் தட்டு யா 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 ஆனந்தமாய் நீ இருக்க சிரிச்சு காட்டு சிரிச்சு காட்டு அங்க பயங்கரமா சிரிக்கிறாங்க. ஆனந்தமாய் ஆனந்தமாய் நீங்க இருக்க சிரிச்சு காட்டுங்க சிரிச்சு காட்டுங்க கிருபானந்த ஐயா வந்திருக்காங்க, நல்லா வெல்கம் பண்ணுங்க. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். வாங்க ஐயா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளம். இத சரி
ஆமா. இல்ல முடிக்கும் பொழுது கரெக்டா வந்திருக்காங்க. சரியா? இங்க இருங்க. கொஞ்சம் அப்படியே ஸ்பேஸ் விட்டுறீங்களா? இடம் தான் நிறைய இருக்கிறதுல. இந்த சின்ன பசங்க எல்லாம் அப்படியே ஃபர்ஸ்ட் ரோக்கு வாங்க. ஸ்மால் பாய்ஸ் எல்லாம் அப்படியே முன்னாடி வாங்க. முன்னாடி வாங்க, சின்ன பாய் பக்கம். சின்ன பசங்க இதுல எடுத்துட முடியும். இதுக்காக சொல்றேன். இது ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. அதுல இருந்து எடுக்க முடியும். எடுக்க முடியும். சரி, இத நீங்க மாத்திக்கோங்க. சில போட்டோஸ் மட்டும் எடுக்க முடியும். ஷியூரா எடுக்கலாம். இது எடுத்துக்கலாமா இந்த மேட்? எடுத்துக்கிறேங்க ஐயா. ஹலோ. ஃபர்ஸ்ட் ரோ இங்க ஃபர்ஸ்ட் ரோ. சீக்கிரம் பாஸ். இது ஒரு ஆள் போடு. ஆன்ல தான் இருக்கா? இந்த சைடு கேமரானா அந்த சைடு பாக்கணுமா இல்ல அப்படியே எல்லாத்தையுமே பார்க்கலாம்? கேமரா கவர் ஆயிடும்ல? ஆயிட்டு இருக்கு. ஓ கண்டினியூ பண்ணு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் கலந்துக்கலாமா? சிரிக்கலாமா? வாங்க சிரிக்கலாம். வாங்க எல்லாரும் முன்னாடி வந்துருங்க. ஐயா வாங்க முன்னாடி வாங்க. பாரதி ஐயா வாங்க உள்ள வாங்க. எந்திரிச்சு பண்ணலாமா? பிரேயர் பண்ண போறோம். முதல்ல 3 டைம்ஸ் ஓம். Repeat the திருமந்திரம். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவு மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. 3 times ஓம். எல்லாரும் நீல் டவுன் போட்டு நமஸ்காரம் பண்ண போறோம். கவனிங்க. நீல் டவுன் கேட் போஸ் மாதிரி வாங்க. ஈஸியா இருக்கும், அப்பதான் பண்ண முடியும். 4 year touch the mat, join a palm, raise your both leg. 1 2 3 சைட்ல கை வச்சுருங்க. ட்ரை பண்ணி பாருங்க, இல்லைன்னா எப்படி வச்சிருக்கேன். 1 2 3 திருப்பி join a palm. 1 2 3 ரிலாக்ஸ். வஜ்ராசனா. சிரிக்கலாமா? சிரிச்சுட்டே இருக்கிறோம்.
ஆமா, நான் வரதுக்கு முன்னாடி எல்லாருமே சிரிச்சீங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. நல்லது, மகிழ்ச்சி. எல்லாரும் அட்டன் பண்ணிருக்கீங்களா என்னுடைய ப்ரோக்ராம்? எல்லாருமே அட்டன் பண்ணிருக்கீங்க. நீங்க இப்பதான் வரீங்க, நீங்க அட்டன் பண்ணல. ஓகே, குட் குட். அதான் எதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே கூட்டத்துல இன்னொரு கூட்டத்துல சேமா பேசக்கூடாது சொல்லுவாங்கல்ல. ஏற்கனவே சொன்னதே சொல்லுவார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அதனால எத்தனை பேர் அட்டன் பண்ணீங்களா? அதுக்கு தான் புதுசு புதுசா நீங்க ஏதாவது பண்ணலாமா? ஏன்னா அட்டன் பண்ணாதவங்க புதுசா தெரியும், அட்டன் பண்ணவங்களுக்கு ஏற்கனவே பண்ணது மாதிரி இருக்கும். ஆனா திரும்ப திரும்ப பண்ண போறோம். ஏன்னா தினமும் யோகா பண்ணிட்டு தான் இருக்கோம். திரும்ப செஞ்ச யோகா தானே திரும்ப செய்யறோம். அதுல எந்த விதமான போரும் கிடையாதுல்ல. நிச்சயமா பண்ணலாம். சிரிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சிரிக்கிறதுக்கெல்லாம் நேரம் வேணுமா? தேவையில்லை. சிரிச்சுட்டே இருக்கலாம். காலையில் ஆரம்பிச்ச பிறகு நைட் வரைக்கும் சிரிச்சுட்டே இருக்கலாம். எப்ப சிரிக்க கூடாது, எப்ப சிரிக்கணும், ரெண்டு விஷயம். சிரிக்க வேண்டிய நேரத்துல சிரிக்கணும்னு, சிரிக்க கூடாது எங்கெல்லாம் எப்பெல்லாம் சிரிக்க கூடாது. ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, அவர் சிரிக்க கூடாது. ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு, அவரை தூக்கி கை தூக்கி அவரை உயர்த்தணும். வாழ்க்கையில கீழே விழுந்தாலும் சரி, அவர் தடுக்கி கீழே விழுந்தாலும் சரி, அப்ப சிரிக்க கூடாது. அவரை வந்து உயர்த்தணும். அவர் மகிழ்ச்சி அடையும் போது அப்ப சிரிக்கணும். மகிழ்ச்சி அடைஞ்சு அவர் மகிழ்ச்சியா இருக்கா, நம்ம சிரிக்கணும். மற்றபடி சிரிக்க கூடாது. அப்ப சிரித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரியமா செஞ்சுட்டு வராங்க. அதை நம்ம இப்போ ஒரு பகிர்ச்சியா பண்றோம். ஏன்னா இப்ப சிரிக்க மறந்துட்டோம், சிரிக்க மறந்தோம், இப்ப சிரிக்க போறோம். அதனால இப்போ எல்லாம் நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இடுக்கண் வருங்கால் நகுகின்றார் வள்ளுவ பெருந்தகை. சிரிக்கணும் அப்படின்னு ஏன் சொன்னாருன்னா, ஸ்ட்ரெஸ் வந்துருது. ஒரு விஷயத்தை நினைச்சீங்கன்னா அதே நினைச்சிட்டே இருப்போம், தூக்கம் வராது, சாப்பிட மாட்டோம். அதே நினைச்சிட்டு பல மாதங்கள் போச்சுன்னா அதான் மன அழுத்தமா மன இறுக்கமா மாறிடுது. அதுல இருந்து வெளி வரணும்னா சிரிக்கணும். ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு கடந்து போங்க. அதனாலதான் அன்னைக்கே சொல்லியிருக்காரு, இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்லி. அதனால நம்ம வந்து சிரிக்க போறோம். சிரிக்கிறதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாருமே ஃபாலோ பண்ண போறோம். முகத்தை இறுக்கமா வச்சுக்காதீங்க, ஸ்மைலிங் ஃபேஸா வச்சுக்கலாம். எப்பவுமே கிளாப் பண்ண போறோம். கிளாப் பண்ணி லாஃப் பண்ண போறோம். இதுல கிளாப் அண்ட் லாஃப். அப்புறம் வந்து மூச்சு பயிற்சிங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். மூச்சை உள்ளிழுக்கும் போது நம்ம எப்படின்னா நாஸ்டல் வழியா உள்ளிழுக்கணும், வாய் வழியா வெளியிடணும். இந்த சிரிப்பும் போது ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். எல்லா ஏஜ் குரூப்பும் சிரிக்கலாம். பல்லு இருக்கிறவங்க சிரிக்கலான்னு வாங்க, பல்லு இல்லாதவங்களும் சிரிக்கலாம். மனிதர்களா இருக்கவங்க எல்லாருமே சிரிக்கலாம். அதுக்கு வயது வரம்பு கிடையாது. சிரிக்கிறதுனால என்ன பயன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி மன அழுத்தம், மன இறுக்கம், மனக்குழப்பம் அதுல இருந்து வெளியே வந்துடும் சிரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த சிரிப்பை வந்து பல ஆய்வுகள் செஞ்சிருக்காங்க வெளிநாடுகள்ல, நம்மளோட ஜாஸ்தி பண்ணிருக்காங்க. ஆனா இங்க இருந்தா போச்சு சிரிப்பு. நம்ம தான் சிரிப்போம். நிறைய விஷயங்களை நம்ம சிரிச்சு விளையாடி இருக்கோம். இண்டோர் கேம்ஸ் எல்லாம் நம்ம விளையாடி இருக்கோம். இப்பயும் இருக்கு, இண்டோர் கேம்ஸ் நிறைய இருக்கு. பாரம்பரிய விளையாட்டுகள்ல இருக்கு. என்னென்ன பல்லாங்குழி ஆடி இருக்கோம், ஆடி இருக்கோமா இல்லையா? பரமபதம்லாம் ஆடும்போது அப்பெல்லாம் சிரிப்போம். அவங்க ஜெயிச்சாலும் சிரிப்போம், நம்ம ஜெயிச்சாலும் சிரிப்போம். ரெண்டு பேரும் தோத்து போனா எல்லாரும் தோத்துப்பா, அது ஒரு சிரிப்பு வந்துரும்ல. எல்லாருமே தோத்து போயிட்டோமே அப்படின்ற ஒரு சிரிப்பு வரும். அப்ப சிரிப்புங்கிறது நம்ம பாரம்பரியத்துல இருக்கிற ஒரு விஷயம் தான். அதை நினைவூட்டுதல் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, நம்ம லைஃப்ல அதை ஃபாலோ பண்ண போறோம். ஹஸ்பண்ட் திட்டலாம் ஒய்ஃபை, ஒய்ஃப் ஹஸ்பண்டை திட்டலாம். அப்பயும் பரவாயில்ல, ஹஸ்பண்ட் தானே ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகணும். குழந்தை நம்மள கேட்டு கேள்வி கேட்கும். இப்ப எல்லாம் குழந்தைலாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சா, அப்பாவை அம்மாவை. இப்போ ஒருத்தர் தான் திட்டுறாங்க. அதனால இப்ப திட்டுறவங்க பத்தி கவலைப்பட வேண்டாம். அவங்க திட்டுறதுல உண்மை இருக்கா, சரியா மாட்டிக்கினாப்பா அப்படின்னா கூட கடந்து போயிட்டு சரி அதை வந்து மாத்திக்க முயற்சி எடுக்கலாம். அவங்கள திட்டாம கொஞ்சம் அப்சர்வ் பண்ணலாம். கல்லு மாதிரி இருக்காப்பா, என்ன சொன்னாலும் கம்மன் இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது இன்னும் நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்து குறையுமோ ஒழிய ஜாஸ்தி ஆகாது. ஏன்னா நம்ம அது அப்படியே கடந்து போறதுக்கு சிரிப்பு வந்து பயன்படுது. அது வந்து ஹஸ்பண்டுக்கும் பொருந்தும், ஒய்ஃபுக்கும் பொருந்தும். ஏன்னா ரெண்டு லெவல்லயும் இருக்கு எல்லா ஃபேமிலியிலும். அதனால அற்புதமா சொன்னார் அவரு. ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். ஒவ்வொருத்தரோட அனுபவங்களா கூட இருக்கலாம் அது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். எல்லாருமே ரிலாக்ஸ்டா இருக்க போறோம். இதுல வந்து யோக பயிற்சி இருக்கு. ஒரு பயிற்சி பண்ணும் போதும் அதை நம்ம கவனிக்க போறோம். இதுல யோக பயிற்சி இருக்கு. அதனால யோகத்தோடு செய்ய போறோம் இந்த பயிற்சி முறை. சிலது வந்து நம்முடைய வாழ்க்கையில நடக்காத விஷயங்களை நடந்தது மாதிரி பாவனை செய்யறோம். அதுவும் நமக்கு சிரிப்பை ஏற்படுத்தும். இன்னைக்கு வெயில் காலம்ன்றது மாதிரி வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி சில பயிற்சிகளையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதனால நம்ம செய்ய போறோம். எல்லாரும் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். ஏன் சொல்லாமா? ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போறோம். மைக் பிடிக்கிறவங்க இல்ல ஸ்டாண்ட் அப் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து கிளாப் பண்ண போறோம். கிளாப் எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பாருங்கன்னா, இந்த ஃபிங்கரை வச்சிருக்கணும். இந்த ஃபிங்கர் இதோட கனெக்ட் ஆயிருக்கணும்.
இந்த கிளாப் இப்படிதான் வரணும். கிளாப் வந்து இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. இப்படிதான் பண்ணணும். கிளாப் வந்து இப்படிதான் பண்ண போறோம். இந்த கிளாப் வந்து நான் எவ்வளவு பண்ண போறோம்னா 20 கவுண்ட்ஸ் பண்ண போறோம். முடிஞ்ச அளவு பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. கை சிவந்து போற அளவுக்கு பண்ண போறோம். பண்ணலாமா? ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1. Inhale through nostril. Exhale வாய் வழியா. ரிலாக்ஸ். இப்ப நம்ம ஆரம்பிக்க போற பயிற்சி முறையில கை சிவந்திருக்க எல்லாருக்கும். ரைட், குட் குட் குட். மகிழ்ச்சி. நம்முடைய மூளை நரம்புகளை போய் சென்றடையுது இந்த கிளாப். அதனாலதான் கிளாப் பண்றோம். நம்முடைய சுறுசுறுப்பாயிடுறோம் கிளாப் பண்ணும்போது. யாரும் இங்க பேசக்கூடாது. இங்க நம்ம சிரிக்க போறோம், நீங்க தனியா சிரிக்காதீங்க, எல்லாரும் சேர்ந்து சிரிக்கலாம். இப்போ கவனிக்கணும். இப்ப கிளாப் பண்ணிட்டே சிரிக்க போறோம்னு சொன்னோம். இப்போ வந்து அப், இது வந்து அப்பர் லெவல். 1 2 3. இது முடிச்ச உடனே சிரிக்கும். அப்புறம் சைட்ல 1 2 3, சைட்ல 1 2 3, அப்புறம் சிரிக்கணும். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல்ல என்ன டெமான்ஸ்ட்ரேஷனை பார்த்துருங்க, அப்புறம் பண்ணலாம். ஏன்னா அப்பதான் ஈஸியா இருக்கும். ரெடியா? ஸ்டார்ட். 1 2 3. இதே மாதிரி பண்ணணும். ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி? 1 2 3. ஒன் மோர் ரவுண்ட். 1 2 3. ஒன் மோர் ரவுண்ட். 1 2 3. இப்போ வந்து சைட்ல பண்ண போறோம். ரைட் சைட்ல ஆரம்பிக்கலாம். 1 2 3. ஒன் மோர் ரவுண்ட். 1 2 3. ஒன் மோர் ரவுண்ட். 1 2 3. இப்ப லெஃப்ட் சைடு பண்ண போறோம். 1 2 3. ஒன் மோர் ரவுண்ட். 1 2 3. ஒன் மோர் ரவுண்ட். 1 2 3. ரிலாக்ஸ். இன்ஹேல் பண்ணுங்க த்ரூ நாஸ்டல். எக்ஸேல் வாய் வழியா. எல்லாத்துலயும் யோகா இருக்கு. நாம சொன்னோம் ட்விஸ்டிங் ஆகுது. பாடி ட்விஸ்ட் ஆகும்போது நமக்கு அந்த யோக பயிற்சி முறையில கடி சக்கராசனம் சொல்லுவோம். அந்த மெத்தட் இங்க வருது. அதனால ஒவ்வொன்றுத்துலயும் நீங்க கவனிச்சுட்டே வாங்க. எல்லாத்துலயும் யோக பயிற்சி இருக்கு. இப்ப அடுத்த சிரிப்பு வந்து சைலண்ட் லாஃபர். எல்லாரையும் பார்த்து வணக்கம் சொல்ல போறோம். பேசவே கூடாது. ஸ்மைலிங் தான் பண்றோம். சத்தம் இல்லாம ஸ்மைலிங் பண்ண போறோம். கடைசியில பிக் லாஃப் அப்படி பண்ண போறோம். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? எல்லாரும் எல்லாரும் பக்கத்துல இருக்கவங்களுக்கு வணக்கம் சொல்ல போறோம் ஸ்மைலிங்கோட. Clap. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1. Inhale through nostril, exhale வாய் வழியா. Slowly relax. இப்போ என்ன அடுத்த லாஃபிங் பண்ண போறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான லாஃபிங் தான். நிறைய இருக்கு. இது வந்து வெயில் காலம், அதனால ரொம்ப ஸ்வெட்டிங் ஜாஸ்தி வருது. ஏதாவது நமக்கு நம்ம எங்கேயாவது அவுட்டிங் போயிருப்போம், அதை வந்து இமேஜின் பண்ணணும். பெரிய அருவி கொட்டுது. அது எந்த அருவியான இருக்கலாம், யூஎஸ்ல இருக்கிறதா இருக்கலாம், நம்ம தமிழ்நாட்டில் கூட இருக்கலாம்.
அதை இமேஜின் பண்ண போறோம். அதுல குளிக்க போறோம் எல்லாருமே. குளிச்சா என்ன மாதிரி இமேஜினேஷன் இருக்கு, அந்த இமேஜினேஷன் இங்க கொண்டு வரும். அப்படியே குளிச்சுட்டு என்ன பண்ண போறோம், லாஃபிங் பண்ண போறோம். நான் பண்றதை அப்படியே கவனிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கும் அது வந்துடும். ரைட்டா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி, பொசிஷன். ரொம்ப ஸ்வெட்டிங்கா இருக்கு, அப்படியே போயிட்டே இருக்கோம். ஒரு அருவியை பார்த்தாச்சு, அதுல போய் குளிக்கிறோம். அதுல வந்து குளிக்கணுன்ற எண்ணம் வந்துருச்சு, அவ்வளவுதான். நம்ம போய் நின்னுட்டோம், ஆட்டோமேட்டிக்கா அந்த அருவி கொட்டுது. எல்லாருமே பண்ண ஆரம்பிக்கலாம். நான் பண்ற ஆக்ஷன் அப்படியே பண்ணுங்க. சிரிக்கலாம், அப்படியே சிரிக்கலாம் எல்லாருமே. Clap. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Inhale through nostril, exhale வாய் வழியா. த்ரீ டைம்ஸ் பண்ண போறோம். இன்ஹேல் த்ரூ நாஸ்டல், எக்ஸேல் வாய் வழியா. அற்புதமான இந்த காலை பொழுதுல நம்ம சிரிச்சுட்டே இருக்கணும். லைஃப் லாங் நம்முடைய அந்த சிரிப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பயிற்சி முறைகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அடுத்த பயிற்சி முறை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த பயிற்சி முறை எப்படின்னா, எல்லாத்துலயுமே வித்தியாசங்கள் இருக்கு. இதையும் நம்ம பண்ண போறோம். எல்லாருக்குமே வயதாகும். வயதாறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அற்புதமா சொல்வார் நம்முடைய திருமூலர், வழியினை வாங்கி வயத்தில் அடக்கினார். மூச்சு காற்றை கும்பகம் செய்யறதுன்னு பேரு. மூச்சு காற்றை அடக்குதல். அப்படி பண்ணிட்டா பளிங்குத்து காயம் பழிக்கணும் பெஞ்சா. பளிங்கு மாதிரி உடம்பு இருக்கு, அது பழுத்து போயிடுது, வயசாயிடுது, சுருங்கிடுது, ஆனாலும் பிஞ்சாயிடுது. எப்படி இளமையா இருக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்றாரு. அந்த இளமையா இருக்கிறதுக்கு இந்த பயிற்சி. எல்லாருக்குமே வயதாகும், யாரையும் நம்ம கிண்டல் பண்ணல. இந்த பயிற்சி முறை எல்லாம் நாமே மகிழ்ச்சி அடைய வைக்கிறது தான். அது நம்ம பண்ண போறோம். வயசான தாத்தா, வயசான பாட்டி எப்படி நடந்து வருவாங்க ஒரு ஸ்டிக் வச்சுட்டு, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? எல்லாரும் ரெடியா? ஸ்டார்ட். எல்லாரும் ஆரம்பிக்கலாம். எல்லாம் மூவ் பண்ணுங்க. லாக் பண்ணலாம், குச்ச போட்டுட்டு லாக் பண்ணலாம். Clap. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Inhale through nostril, exhale வாய் வழியா. இன்னொரு முறை பண்ண போறோம். பண்ணலாமே, நல்லா இருக்குல்ல? இன்னொரு தடவை பண்ணலாமா? ரெடியா? பொசிஷன் வாங்க. இப்ப வேற டைரக்ஷன்ல பண்றோம். Clap. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Inhale through nostril, exhale வாய் வழியா. அப்படியே ரிலாக்ஸ்டா இருக்கு. ERT, இன்ஸ்டன்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்.
இப்ப அடுத்தது பண்ண போறோம். டிஃப்ரெண்ட் லாஃபிங்ல இது ஒரு டைப். பெரிய வாழைப்பழம், ஹைட் நம்மளோட ஹைட்டா இருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் குட்டி குட்டியான வாழைப்பழமா நம்ம ஓபன் பண்ண போறோம். எல்லாத்தையும் சாப்பிட போறோம். எவ்வளவு பெருசா இருந்தா எப்படி இருக்கணும், குட்டியா இருக்கும் போது எப்படி இருக்கும், டிஃபரன்ஸ் இருக்கா? எல்லாரும் இப்படி கை வச்சுக்கலாம். முதல்ல வாழைப்பழத்தை பிரிக்க போறோம். பெரிய வாழைப்பழம், தோல் பெருசா இருக்கு. ஓபன் பண்ணலாமா? 1 2 3 4 பிரிச்சாச்சு. இது எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. உரிக்கணுமா பிரிக்கணுமா? உரிக்கணும். தோல் உரிக்கணும். தோல் உரிக்கலாமா? நல்லா, யாருடைய தோல் உரிச்சிடக்கூடாது, வாழைப்பழ தோல் மட்டும் தான் உரிக்கணும். ஆமா, இல்ல நம்ம தோலை உரிச்சிருவாங்க எல்லாரும். சரிங்களா? வாழைப்பழ தோலை உரிக்க போறோம். அப்படியே வாழைப்பழம் நல்லா இருக்கா? சூடா இருக்கா? இப்ப அடுத்தது பாருங்க, இந்த வாழைப்பழ தோலுடைய சைஸ் கொஞ்சம் கம்மியா எடுத்து இப்ப பாருங்க 1 2 3 4 சின்னது, அதை விட சின்னது, அடுத்த லெவல். ரொம்ப ஸ்டூடெண்ட் இருக்காங்கல்ல, சூப்பர். தோலை ஓரமா போடுங்க, வழிக்கு விழுந்துருவோம், நம்மளே விழுந்துருவோம் வழிக்கு. சைஸ் கம்மியாயிடுச்சு, வாழைப்பழ சைஸ் கம்மியாயிடுச்சு. ஆமா, உரிச்சாச்சு. கொஞ்சம் காயா இருக்கா? பிக் லாஃப். ரொம்ப குட்டி பழம், நம்முடைய உள்ளங்கை அளவுல தான் இருக்குது. அப்படியே இருக்கு. உள்ள போயிடுச்சு, சிக்கிடுச்சு. பிக் லாஃப். Clap. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1. Relax. Inhale through nostril, exhale வாய் வழியா. யாருக்கெல்லாம் வெயிட் ரிடக்ஷன் வேணும், இந்த இடம் வந்து டம்மி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் சிரிக்கணும். அதை தவிர்த்து எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கணும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அதனால சிரிக்கணுங்கிறவங்க வரம்பு இல்லை, எல்லாருமே சிரிக்கலாம். வரம்பு இல்லாத நிலை. அதே நேரத்துல இந்த சிரிப்பு வந்து குழந்தைலாம் சிரிக்குது, சிரிக்கிறதுக்கு பொருளே தேட முடியாது. சிரிக்கிறாங்களே, சும்மாவே சிரிச்சுட்டே இருக்கும் குழந்தை, எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி தான் நம்முடைய சிரிப்பு இருக்கணும். பொருள் தேட வேண்டாம், மீனிங்ஃபுல்லா சிரிக்கிறதுக்கு மீனிங்ஃபுல் தேட வேண்டாம். நம்ம சிரிக்கிறதுங்கிறது இயல்பு நிலை. நம்முடைய மூளை நரம்பு மட்டும் இல்ல, ரத்த ஓட்டம் ரொம்ப சீரா இயங்குது, பிளட் பிரஷரை பேலன்ஸ் பண்ணுது. அதுதான் சிரிப்போட முக்கியமான பணின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நம்முடைய சிரிப்பு வந்து இறைவன் கொடுத்திருக்கிறார். எந்த விலங்கும் சிரிக்காது, நாம் மட்டும் தான் சிரிக்க முடியும். பல்லு காட்டும் நாய், அது சிரிக்கிற மாதிரி தோணும், ஆனா சிரிக்காது. அது வேர்வைக்காக அது வந்து நாக்க வந்து டங் பண்ணுது. இப்போ வந்து விலங்கு மாதிரி சில பயிற்சி பண்ண போறோம். டாகு, நம்ம நிறைய யோக பயிற்சியில கேட் பண்ணியிருக்கோம், அப்புறம் வந்து நம்ம டைகர் பண்ணியிருக்கோம், எல்லாருக்கும் தெரியும். அந்த பயிற்சி மூலமா இப்ப சிரிக்க போறோம். இப்ப முதல்ல பண்ண போறது டாக் தான். சரிங்களா? சொல்லலாமா? எல்லாரும் உட்காந்துருங்க. இப்போ குலைக்க போறோம், அதுவும் செய்ய போறோம். ஆடியோ கரெக்டா இருக்கு. இது எப்படி மாட்டிடணும்? ஒரு சைடு மட்டும்.
ஆன்லைன் மட்டும் வீடியோ ஆடியோ கரெக்டா இருக்கா? ஆடியோ வீடியோ கரெக்டா இருக்கு சார். கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கா? ஓகே, கரெக்டா இருக்கு. கேக்குதுங்களா? கிளியரா இருக்கா? ஓகே, கேக்குது சார், தெளிவா இருக்கு. நன்றி 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 நன்றி. எல்லாரும் அப்படி வந்துருங்க. இப்ப வந்து நாய் வந்து முதல்ல சோம்பல் முறிக்குது. வித்தியாசமா பண்ணும். நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அப்படி பண்ணுது பாருங்க. அப்படியே பண்ணுங்க. பண்ணும். பண்ணுங்க. அப்படியே பண்ணுங்க. அது மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ண போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. உங்க டாக் குலைக்க போகுது. Relax. Clap, clap. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 8 9 10. Inhale through nostril, exhale, open our mouth. அடுத்தது கேட் போஸ் எல்லாருக்கும் தெரியும். அப் டவுன். அது பண்ணணும் கட்டாயம். பண்ணிட்டே இருப்போம். அது ஒரு 10 டைம்ஸ் அப் டவுன் பண்ணுவோம். அப்புறமா சிரிக்கலாம். சரிங்களா? பொசிஷன் அப் ஆகும்போது சவுண்ட் வர வேண்டாம். நேரா நியூட்ரல் வரும்போது சவுண்ட் வரும். நான் சொல்லுவேன் அப் டவுன் நியூட்ரல். சரிங்களா? சரியா? ஸ்டார்ட். சைடுல எதுவும் இருக்கா? டவுன். Meow. Up. Down. இப்போ வந்து மில்க் சாப்பிட போகுது. மில்க் மேட்டை யாரும் டச் பண்ணாதீங்க. சும்மா டங்க மட்டும் ஓபன் பண்ணிக்கோங்க. அப் அப் டவுன். மியாவ் 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 Big laugh. Clap. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 8 9 10. Inhale through nostril, exhale, open our mouth. இன்ட்ரெஸ்டா இருக்கா? அடுத்து இதெல்லாம் புதுசுதான். ஏற்கனவே வந்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா புதுசு யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ணலாம். இப்ப அடுத்து ஒரு அனிமல் டைகர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஆடு பண்ண போறோம்.
ஆடு நல்லா இருக்கும்ல, ரைட்டா? பண்ணலாமா? எனக்கு மா தெரியுமா? இது புல்லு மாதிரி இருக்கு. ஆமா, புல்லெல்லாம் இருக்குன்னு நினைச்சு புல்ல சாப்பிடாதீங்க. Big love. Big clap. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Inhale through nostril, exhale வாய் வழியா. சாப்பிட்டே தீர்வு. சின்முத்ரா, close your eyes. திருமூலர் சொல்றாரு, மாடை பத்தி பேசுறாரு. மாடை பத்தி, ஆமா. திருமூலர் என்ன சொல்றாரு? ஊரெல்லாம் மெஞ்சிட்டே இருக்கும் மாடு. நல்ல தெளிந்த நீர் இருக்கும், குளத்துல நல்ல தெளிந்த நீர், நல்ல தண்ணி ஓடும். அது குடிக்கவே குடிக்காது. வீட்டுல கழனி தண்ணி வச்சிருப்பான், அழுக்கா இருக்கும். மிச்ச மீதி சாதம், காய்கறி, வேகாதது, வெந்தது, வீணா போனது, அதை உட்காந்து சாப்பிடும். எவ்வளவுதான் வெளியில சுத்திட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்து தான் என்ன பண்ணும்? சாப்பிடும். நம்மளும் அப்படித்தானே, என்னதான் சுத்திட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவோம். மாடு அப்படிங்கிறது சொல்றாரு, அந்த யாருக்கும் அந்த எப்படி இன்னொரு விதத்துல சிந்திக்கலாம்னா, நம்முடைய குணத்தையும் அப்படித்தான் சொல்றாரு. நம்ம என்னதான் பல நிலைகள்ல மாறினா கூட சில குணங்கள் மாறவே மாறாது. அது இந்த கழனி தண்ணி நீர் அப்படின்றத இந்த திருமந்திரத்துல இருக்கு. அது சொல்லும்போது அவர் சொல்லுவாரு, இப்ப நம்ம மாடு மாதிரி பண்ண போறோம். மாடு என்னென்னலாம் பண்ணும்? முட்டுற மாதிரி வரும், அவனை முட்டாது. முட்டினாதீங்க யாரும். ஆமா, புல்லு மேயும். அப்படியா? சரி, இப்ப ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஆமா, இதை மிஞ்சிடாதீங்க யாரும், சரிங்களா? ஆமா ஆமா, முட்டும். ரைட், இப்ப பண்ணி பார்க்கலாமா? ரெடியா? ரைட். சாஃப்டான மாடு இது, பசு மாடு. ரைட்டா, ஸ்டார்ட் பண்ணலாமா? மாங்கிற சவுண்டோட வரலாம். பாத்து பத்திரமா. பிக் கிளாப் பண்ணலாம். பிக் கிளாப். லவ். Clap. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Inhale, exhale. Inhale through nostril, exhale our mouth. நமக்கு நிறைய குரல் வளம் வருது. அப்பனா எத்தனை பிறவி இறைவன் சொல்றாருல திருமந்திரத்துல, அது மட்டும் இல்லாம திருவாசகத்துல, எந்த நிலையில நம்ம இருக்கோம்? இப்ப மனுஷனா பிறந்திருக்கோம்,
இது மாதிரி எல்லாம் வாய்ஸ் எல்லாம் நமக்கு வருதுன்னா நமக்கு எந்தெந்த பிரிவில் எப்படி இருந்திருப்போம் அப்படிங்கிறது நமக்கே தெரியுது. ரொம்ப அற்புதமான வாய்ஸ் எல்லாருக்குமே. ரொம்ப மெமிக்ரின்னு தனியா கத்துக்க வேண்டாம், நமக்குள்ளே அந்த மெமிக்ரி இருக்கு. ஆனா ஆமா தெரியுது, வெளிப்படுது அப்படின்னு நான் சொல்லல. திருவாசகத்திலையும் திருமந்திரத்திலையும் இருக்கு. எல்லாமே வந்து மனிதன் நாகரிக விலங்கு. மனிதன் என்ன சொல்றாங்க? நாகரிக விலங்கு அப்படின்னு சொல்றாங்க. சார்லஸ் டார்வின் என்ன சொல்றாரு நம்ம மனிதர்களை பத்தி? ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படிங்கிற ஒரு குரங்கு வகையில இருந்து வந்தாங்க. குரங்கு இப்ப இல்ல, அது ஆக்சுவலா அது வந்து ஒரு குரங்கு வகைன்னு சொல்றாரு. அப்போ அது மாதிரி எல்லாமே ரிசர்ச் இருக்கு நமக்கு. அது எல்லாமே நம்முடைய சைவ சித்தாந்தத்துல நிறைய திருமுறைகள்ல இதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம எந்தெந்த பிரிவுல எப்படி எல்லாம் இருந்தோம். அரிதறிது மாநில பிறத்தல் இதுன்னு அவை பாட்டி சொல்றாங்க. அப்போ அரிது இப்ப அதனால இந்த பிரிவிலே நம்ம எப்படி நல்ல விஷயம் பண்ணணும், நல்லது செய்யணும். இப்ப இது மாதிரி சிந்தனை எல்லாம் நமக்கு மற்ற விலங்கு மாதிரி இருக்கும்போது வராது, நிச்சயமா வராது. ஆனால் இப்பதான் அந்த சிந்தனைகள்லாம் வருது. அப்போ பகுத்தறிவுன்னு நம்ம சொல்றோம். இந்த பகுத்தறிவுங்கிற விஷயம் வந்து பகுத்தறிதல் இதே வந்துருச்சு. மனிதன் மட்டும்தான் சிந்திக்க முடியும், வேற யாராலும் சிந்திக்கவே முடியாது, எந்த விலங்காலும் சிந்திக்க முடியாது. அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ், வள்ளுவர் சொல்றாரா இல்லையா? அதாவது உயிர் இருக்கிறான் அப்படின்னு சொன்னாலே அவனுக்கு அன்பு இருக்குன்னு அர்த்தமா. உயிர் இருந்தா அந்த உயிர் இல்லைன்னா அவன் ஜடம் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவருடைய அந்த அற்புதமான விஷயம் அன்பு. அன்பு இருக்குன்னு சொன்னா யாரு? எல்லாருக்குமே உயிர் இருக்கு. அவ உயிருக்குன்னா அன்பு இருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா அவன் வெறும் கல்லு தானே. அவ அன்பு இருந்து என்ன பண்றது? அன்புடைமையில சொல்றாரு. அதனால அன்புங்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. மற்றவங்களுக்கு அன்பு செலுத்தும், இரக்கம் காட்டணும். அந்த அடிப்படையில தான் இந்த பயிற்சி பண்றோம். நாம் மகிழ்ச்சி அடைகிறோம், மற்றவங்களும் மகிழ்ச்சி அடைய வைக்கணும். நாம சிரிக்கும் போது மற்றவர்கள் அழக்கூடாது, அது மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது. நம்ம சிரிச்சா மற்றவங்க சிரிக்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணும், மகிழ்ச்சி அடையணும். சிரித்தல்ங்கிறது கலைவாண தினேஷ் கிருஷ்ணன் பழைய பாட்டு, ரொம்ப பழைய பாட்டு, நீங்க பார்த்திருப்பீங்களா தெரியாது. வித்தியாசமான கோணத்துல சிரிச்சிருப்பார். அசட்டு சிரிப்பு, வில்லன் சிரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமா செஞ்சிருப்பார். சங்கீத சிரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிருப்பார். அது மாதிரி நிறைய இருக்கு. அது மாதிரி சிரிப்பு எல்லாம் பார்க்கும்போது நாம வந்து நம்முடைய லைஃப்ல அதை அப்ளை பண்ண போறோம். அதுக்குதான் இதை பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பண்ண போற பயிற்சி வந்து இது பண்ண போறோம். நம்ம டைகர். டைகருக்கு எல்லாருக்கும் பொசிஷன் தெரியும். ஆமா, அது தெரியுமா? அது வாய்ஸ் தெரியுது, பரவாயில்ல எல்லாருக்கும். அது வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா அப்படியே லைட்டா ரைஸ் பண்ணிடுறோம். டைகர் போஸ். அப்படியே லெக் மட்டும் ரைஸ் பண்ணுங்க, மாத்தி மாத்தி பண்ணுங்க, லெக்க மாத்திக்கலாம். ஓ பண்ணலாமா? ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1. Inhale through nostril, exhale our mouth. அந்த வீடியோல கவர் ஆக மாட்டாங்க. எல்லாரும் வந்து ஒட்டகத்தை பார்த்திருக்கோம். எல்லாரும் ஒட்டகத்தை பார்த்திருக்கோம். அந்த ஒட்டகத்தினுடைய பொசிஷன்ல எப்படிலாம் அதனுடைய மவுத்தை வந்து வச்சுட்டு இருக்கும் பார்த்திருக்கீங்களா? ஒட்டகத்தினுடைய மவுத் எப்படி இருக்கும் அது வந்து நம்ம இமேஜினேஷன் பண்ண போறோம். அதே மாதிரி ஒட்டகம் மாதிரியான பொசிஷன்ல இப்படி இருக்கும். இந்த பொசிஷன்ல நம்ம இப்படி பண்ணும்போது
எதிரில் உள்ள வாயை கடிச்சிடாதீங்க. Big clap. Clap பண்ணலாம். Ready. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Inhale through nostril, exhale our mouth. Keep silent. Chin mudra. Slowly relax. இப்போ வந்து தமிழ்ல ஒரு வாசகம் இருக்கு. ஒருத்தர் வேலையை சரி பண்ணணும், ஒருத்தர்கிட்ட வேலை வாங்கணும், இல்லைன்னா நம்ம அவங்ககிட்ட இருந்து பலன் ஏதாவது பண்ணணும்னா கை கால் பிடித்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதை வந்து இப்போ வந்து மருவி ஒரு பழமொழி வந்துருச்சு, காக்கா பிடித்தல் வந்துருச்சு. ஆனா அது கை கால் பிடித்தல் அப்படின்னா ஏதாவது வேலை வாங்கணும், இல்ல நைஸா பேசி ஒரு விஷயத்த வாங்கணும்னா கை பிடிச்சி கால் பிடிச்சி இது நைஸா சொல்லுவாங்க. அது வந்து எல்லார் வீட்லயும் நடக்குது. ஆனா ஸ்பெசிஃபிக்கா வெளியில இருந்தா நம்ம பேசுவோம். இப்போ வந்து சப்போஸ் யாராவது 2 பேருக்கும் நடக்கலாம், ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ மாத்தி மாத்தி கை பிடிச்சி கால் பிடிச்சி பேசினாலும் கூட நைஸா பேசி விஷயத்த வாங்குறது, அல்லது நம்ம என்ன சொல்ல போறோம் காரியத்தை சாதிக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க. அது காக்கா பிடித்தல் அப்படின்னு மாறிடுச்சு. ஆனா கை கால் பிடித்தல் அப்படிங்கிற விஷயம் தான் இப்ப வந்து காக்கா மாதிரி சவுண்ட் போட போறோம். அதுதான் இப்ப பண்ண போறோம். காக்கா காக்கா. ஆமா பண்ணலாமா? காக்கா எந்த அளவுக்கு முடியும்? பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. எல்லாருக்கும் ஸ்வெட்டிங் வந்துதா? ஸ்வெட்டிங் வந்துதா? குட் குட். இவ்வளவு காத்தோட்டத்திலே ஸ்வெட்டிங் வருது. எல்லா விலங்கும். ஓகே. இப்போ வந்து இன்ஹேல் த்ரூ நாஸ்டல், எக்ஸேல் அவர் மவுத். இப்ப அடுத்து மேடம் சொன்னாங்க குரங்கு பண்ணா நல்லா இருக்கும்னாங்க. அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆமா ட்ரை பண்ணலாம். மனித குரங்கு அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். அது வந்து மூமெண்டே கொடுக்கும். எப்படி நடக்கும் கவனிச்சீங்கன்னா தெரியும். ஒரு தடவை பண்ணி பாருங்க, எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. பாதி வந்து ஆஃப் பெண்டிங்ல இப்படி நடக்கும். பண்ணலாமா? எல்லாரும் ட்ரை பண்ணலாமா? ரெடியா? ஸ்டார்ட்.
எல்லாரும் கிளாப் பண்ணலாம். கிளாப். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1. Inhale through nostril, exhale our mouth. குதிரை டைம் இருக்கா? இது கட் பண்ணிட்டீங்களா? இது கண்டினியூ போயிட்டு இருக்குமா லைவ்? போயிடலாம். கவனிச்சிங்களா? வந்தீங்களா? வந்துட்டீங்களா? 10:30 வரைக்கும் கிளாஸ் இருக்கு, அப்படியே வெயிட் பண்ணுங்க.
Okay, Omkaram 3 times engage and okay, guys. Sir, continue, sir. மந்திரத்துக்கு வலிமை இருக்கா இல்லையா? திருமந்திரத்தோட ஸ்டாப் சொன்னா யாரும் ஸ்டாப் பண்ணல, ஓம் சொன்னா எல்லாரும் ஸ்டாப் ஆயிடுங்க. மந்திரத்துக்கு என்னைக்குமே வலிமை இருக்கு. திருமந்திரம் உடம்பினை உடம்பினை முன்னம் முன்னம் இடுக்கு என்று இருந்தேன். உடம்பினுக்குள்ளே கண்டே உடம்பினுள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை இருந்து கோபுகின்றேனே. எல்லாரும் கிளாப் பண்ண போறோம். நம்முடைய பாரம்பரியத்தினருக்கு விளையாட்டுகள் பாரம்பரிய விளையாட்டு பாண்டிய ஆட்டம் நொண்டி. இந்த மேட்டுக்குள்ளே நொண்டி அதுல நாமளே ஜெயிக்கிறோம், நாமளே தோற்கிறோம். அதனால நாம ஒவ்வொரு தடையும் மீட் பண்ணும்போதும் ஒரு லாவோட பண்ணலாம். லைட்டா டவுன் பண்ணா ட்ரை பண்ணலாம். மேட்டுக்குள்ளே பண்ணலாம், சிரிச்சுட்டே பண்ணலாம்.
No Oscar, exit. பாலா சார் அவர் வாய்ஸ் சரியா கேட்கல பாலா சார். ஓகே மேடம். நல்லாவே பசிக்கும். இப்ப நல்ல குட் பிராக்டிஸ் ஃபார் சிகிச்சை யோக சிகிச்சை திருப்பி யோக சிகிச்சை அப்படிங்கிறத நம்ம தெரியும். கண்ணாடி சிரிச்சு பாருங்க. சிரிக்கிறது கஷ்டம். சரியா இது மாதிரி நம்ம தினமும் சிரிச்சுட்டு வீட்டுல கேட்பாங்க யோகா கிளாஸ் அப்படின்னு கேட்டாலும் வரும். அதுவே ஏன்னா நமக்கு சிரிப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து இயல்பா இருக்கும். ஆனா ஆர்டிபிஷியலா சிரிச்சுட்டு எதுவுமே பாடம் நம்ம இதுக்கு சிரிக்கவே இல்லை சார். ரொம்ப சிரிக்கிறது கூட கோபத்தோட நான் படிச்சு நம்ம எனக்கு 3 வருஷம் எக்ஸிகியூட்டிவ் அங்க ஒரு நீங்க அவருடைய மாசம் எல்லா மாசம் அந்த ஞாபகம் ஒரு கேட்டு ஏன்னா அவரு கேட்க மாட்டாங்க. திரும்பி போது இது ஒரு தடவை பண்ணி பார்க்கலாம். கோபத்தோட வச்சுட்டு எப்படி சிரிக்கிறது சொல்லமா? ரெடியா? ஸ்டார்ட். சிரிக்கிறாங்கண்ணா. அவன் சார் எப்படி சிரிப்பாரு? ராஜா One, two, three, four, five, six, seven, eight, nine. ரொம்ப நேரம் பண்ண முடியுதா பார்க்கலாம். ட்ரை பண்ணும். எவ்வளவு செகண்ட் முடியுது? Inhale through nostril, exhale வாய் வழியா. ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். பயப்படாதீங்க. அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. ஆனா சிரிக்கிறதுனால நடந்திருக்காது. நிச்சயமா அவருக்கு ஏற்கனவே உடல் உபாதைகள் இருந்திருக்கலாம். சிரிக்கும் போது அது கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கலாம். மற்றபடி சிரித்தல் அப்படிங்கிறது தவறு இல்லை. ஆனா நான் சொன்ன மாதிரி சிரித்தல் அப்படிங்கிறது எந்த நேரத்துல சிரிக்கிறோம், எந்த சூழல்ல சிரிக்கிறோம் அதுங்கிறது முக்கியம். சிரித்தல் அப்படிங்கிறது நல்ல பழக்கம் தான். நான் சொன்ன மாதிரி தவறுதலான சிரிப்பு இருக்கக்கூடாது. மற்றவங்களுடைய கேலி சிரிப்பா இருக்கக்கூடாது. அந்த சிரிப்பு பெரிய தவறு, அது செய்யக்கூடாது. அதனால இது மாதிரி நடக்கிறது வச்சுட்டு நம்ம சிரிக்கிறது பயமானு நினைச்சாதீங்க. அதுக்கு இதுக்கு தொடர்பு கிடையாது. மருத்துவமனைக்கு போறாங்க, டாக்டர் வந்து செக் பண்றாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அவர் வந்து என்ன ஆயிடுவாரு, இறந்து போயிடுவார். உடனே மருத்துவர் பார்த்து தான் இருப்பாரு அப்படின்னு நம்ம கேள்விலாம் கேட்போம். அதனால ஏதோ ஒரு எதிர்பாராம சில விஷயங்கள் நடந்தா இதனாலதான் நடந்துச்சோ அப்படின்னு நம்ம வந்து கற்பனை செய்வோம். அது கிடையாது. சிரித்தல் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து செய்யணும்னா
பயிற்சி செய்யணும். பயிற்சி பயிற்சி முயற்சி, அவ்வளவுதான், ரெண்டு தான். பயிற்சி செய், முடியாத போது முயற்சி செய் அப்படின்னு தான் முக்கியமா சொல்றாங்க. அதனால நம்ம பயிற்சி செஞ்சுட்டே இருந்தா நடக்கும். இப்ப வந்து நம்ம யோக பயிற்சி மூலமா நிறைய பண்ணிட்டே வந்தோம் சிரிச்சு. இப்ப உட்கார்ந்துட்டு பண்ண போறோம். நம்முடைய பாரம்பரிய பயிற்சியில எந்திரம் நம்ம பார்த்துருக்கோம். எந்திரம்னு சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது அரிசி உடைக்கணுமா, அதுக்கு மிஷின்ல போய் தான் உடைப்போம். கோதுமை உடைக்கணுமா, மிஷின்ல போய் தான் உடைப்போம். அந்த எந்திரம்ங்கிறத நம்ம வீட்டுல இருக்கு. எங்க வீட்டுல இன்னைக்கு ஒரு காட்சி பொருளா வச்சிருக்கிறோம். யாருமே பயன்படுத்துறது இல்ல. அம்மி காட்சி பொருளா இருக்கு. சில வீட்டுல பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன், அம்பே கொடைகள்லாம். இப்ப அது ஒரு எந்திரத்தை பயன்படுத்தி நம்ம சிரிக்க வைக்க போறோம். அதை வந்து நம்ம அது ஒரு ஆசன பயிற்சி முறை தான். பச்சிமுத்தாசனா அப்படின்னு ஒரு பயிற்சி எடுத்துக்கலாம், அல்லது ஜானு சிரசாசனா அப்படிங்கிற பயிற்சியை நம்ம சொல்லலாம். சக்கி சாலாசனா அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல பேரு. இந்த மாதிரி மாவாட்டுறது, இவர் நிறைய எந்திரங்கள் மூலமா பயிற்சி செய்வதும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதனால்தான் பெண்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க. திருமுருக கிருபானந்த வாரியார் சொல்றார், பெண்கள் வந்து அதிகமான அறிவு மிக்கவர்களா இருந்தாங்க. அறிவு புலம் இப்பயும் இருக்கு, அப்பயும் இருந்திருக்கு, எப்பவுமே இருக்கும். அதனாலதான் பெண் புத்தி பின் புத்தின்னு பேர் வந்தது. பழமொழியை தப்பா நம்ம பயன்படுத்திட்டு இருக்காங்க. பெண்கள் வந்து முன்னாடி நடக்கிறத முன்கூட்டியே அறிந்து ஆலோசனை சொல்வார்கள். அது மாதிரி திறன் மிக்கவர்கள் பெண்கள். பெண்களுக்காக நம்ம கிளாப் பண்ணுவோம், அவங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சுப்போம். அம்மாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அவர்கள் அனைவருக்கும் நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். அதனால பெண்களுக்கு நம்ம வந்து வளர்ச்சி அடைவதற்கு இந்த மூளை முக்கியமானது. மகிழ்ச்சி. அதனால நம்ம வந்து அந்த புத்தியை பயன்படுத்துறது. பெண் புத்தி அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா பெண் மூளை என்று பொருள். பெண் மூளையை அதிகமாக பயன்படுத்துவர்கள் யாருன்னா பெண்கள் தான். அதனால்தான் அவசரப்பட்டு ஆண்கள் ஏதாவது வேலை செஞ்சா செய்யாதீங்க, ஏதாவது பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொன்னேன், வாய் வச்சுட்டு இருக்கு, சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு திட்டுவாங்களே ஒழிய, அதுக்கப்புறம் ஐயோ நீ சொன்னம்மா நான் அந்த அம்மா பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன திட்டினாலும் என்ன அது பண்ணாலும் அந்த அந்நுண்ணியம்ங்கிறது கணவன் மனைவிக்குள்ள இன்னைக்கு இருக்கு. விட்டு கொடுத்தல். எவ்வளவுதான் கோபமா பேசினா கூட, சண்டை போட்டா கூட, அந்த அன்புங்கிறது என்னைக்குமே மாறாது, கணவன் மனைவிக்குள்ள அன்பு. அதனால நம்ம வந்து அன்பாக இருக்கணும்ன்றதான் நம்முடைய நோக்கம். அந்த அடிப்படையில இப்போ ஒரு பயிற்சி பண்ண போறோம். நான் சொன்ன மாதிரி எந்திரம், எல்லாரும் உட்காரலாம், ப்ளீஸ் சிடம். இப்ப வந்து ரைட் லெக்க ஃபோல்ட் பண்ணலாம். எந்திரம் இருக்கு, நம்ம வந்து அரிசி இல்லைன்னா கோதுமை ஏதோ ஒண்ணு போடுறோம். அப்படியே போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், கை இப்படி வச்சுட்டு இருக்கலாம். சரியா? லெப்டோ ரைட்டோ யூஸ் பண்ணீங்க. அப்படியே மெதுவா சிரிக்க போறோம். 10 கவுண்ட்ஸ்க்கு அப்புறம் 1, மாவு அரைக்கிறது, எந்திரம் எல்லாமே, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Clap, clap. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Inhale through nostril, exhale, open our mouth. இப்ப அடுத்தது பாருங்க, பொசிஷன் சேஞ்ச் பண்றோம். இப்போ வந்து ரைட் ஹேண்ட் யூஸ் பண்றீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே ரிவர்ஸ்ல பண்ண போறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Stop. Stop. Relax.
இன்ஹேல் த்ரூ நாஸ்டல், எக்ஸேல் வாய் வழியா. இப்ப நம்ம பண்ண போறது அம்மி குழவி ஞாபகம் இருக்கும், கை இப்படி வச்சுட்டு இருப்போம். எல்லாருமே பண்ணலாம். ரெடி ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1. Relax. Clap. Sudhasana. Chin mudra. Inhale through nostril, exhale, open our mouth. ஐயா நிறைவு பண்ணிக்கலாம். இப்ப நிறைவுக்கு ஒரு பயிற்சி பண்ண போறோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்முடைய ஓம்ங்கிற பிரணவ ஒளி 3 எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டிருக்கு. ஆ உ மா. இதை நம்ம லாஸ்ட் செஷன்ல பண்ணியிருப்போம். இப்ப அதே தான் பண்ண போறோம். கொஞ்சம் வித்தியாசமா முயற்சி பண்ண போறோம். நல்லா கவனிக்கணும். இங்க கவனிக்கணும். ஆ உ மா, ஆ உ மா, ஆ உ மா. ரைட் பண்ணலாமா? ரெடியா? ஆ உ மா, 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 ஆ உ மா. Inhale through nostril, exhale our mouth. இப்ப நிறைவுக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த நிறைவுல நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சிரிக்கணும் அப்படிங்கறத எப்பவுமே சிரிக்கணும். அந்த சிரிப்பு மனமகிழ்ச்சி அளிக்கும். மற்றவர்களுக்கு அந்த சிரிப்பை கொடுக்கணும். சிரிப்பு அப்படிங்கிறத இயல்பாக்கி கொள்ளணும். அதுக்குதான் இந்த பயிற்சி. இந்த பயிற்சியை வாய்ப்பு தந்த நம்முடைய ஸ்ரீ பாலா யோகா ஸ்டுடியோ நிறுவனர் தலைவர் பாலா ஐயா எல்லாருக்குமே, குழுவினர் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். ஒரு மந்திரத்தோட நிறைவு பண்ணிடலாம். தாயுமானவர் சுவாமிகள் சொன்ன மந்திரம், எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய மந்திரம். சின்முத்திரையில் வச்சிருங்க. ரிப்பீட் பண்ணுங்க 3 times. எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. எல்லாருமே பேரண்டோட ஃபேஸ் நினைவு கொண்டு வாங்க. பேரண்ட், கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்மதர், கிட்ஸ் எல்லாருமே கிளாஸ் டீச்சர், சப்ஜெக்ட் டீச்சர், கிளாஸ்மேட்ஸ், ஸ்கூல்மேட்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி டீச்சர்ஸ், cousins, brothers and sisters, family members, blood relations, well-wishers, neighbor. Recollect all faces. Rapid round, repeatedly. யோக குரு திருமூலர், உங்களுக்கு பிடித்த தெய்வங்கள். Recollect all. Rapid round. வாழ்த்து இருக்கிறோம்.
3 times. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். தேங்க்யூ சோ மச். ஃபைனலா ஒரு கிளாப் பண்ணி நிறைவு பண்ணுங்க. வாழ்க வளமுடன். வாய்ப்பினை நிலைக்கு அனைத்து நல்ல உள்ளங்களையும் வணங்கி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். வணக்கம். தேங்க்யூ சார். எல்லா கிரெடிட்டும் பாலா ஐயா, இந்த குழுமார்கள் எல்லாருக்குமே சேரணும். ஏன்னா நம்ம வாய்ப்பு கொடுக்கறதுனால இது பண்ண முடியுது. அதனால அவர்களுக்கு தான் நம்ம நன்றி. அவருக்கு நல்ல பிக் கிளாப் பண்ணுங்க. பாலா ஐயா மற்ற எல்லாருக்கும். அதாவது வந்து எங்களுக்கு சுமார் ஒரு 10 வருடங்களாக எனக்கு பாலாக்கு தெரியும். சிவன்பார்வையில நாங்க வந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஐயாவுக்கு வந்து அந்த சிதறிய உரையா ஆமா திருவிக்கா பேச்சு பயிலரங்கம், பேச்சு பயிலரங்கம், பேச்சு பயிலரங்கம் எப்பவுமே நடத்திட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் சிவன்பார்வையில இங்க யாரெல்லாம் கலந்து தாராளமா வந்து சிவன்பார்வையில ஐயா வந்து சேர்ந்து கலந்துருக்காங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து சீரியஸா வாக்கிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐயா மட்டும் பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து அந்த இடத்துல காசா போது பாத்தீங்கன்னா எல்லாரும் சீரியஸா செஞ்சுட்டே போவாங்க. அந்த மாதிரி ஐயாவோட ஸ்பீச் வந்து ரொம்ப ஈர்ப்பா இருக்கும். அவரோட அவர் பேசிட்டே தரலாம் முன்னாடி அந்த இப்ப பாத்தீங்கன்னா சிரிப்பிலேயே வந்து அதாவது நிறைய தானங்கள் சொல்றாங்க. ரத்ததானம் சொல்றாங்க, அன்னதானம் சொல்றாங்க. உலகிலேயே ரொம்ப ரொம்ப சிறந்த தானம் எதுன்னு பாத்தீங்கன்னா தானே. அதை வந்து வழங்கிட்டு ஐயா வந்து நீண்ட ஆய்வோடு சொல்லி எல்லாம் யோகா பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணிக்கணும். விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு உண்மை தர விஷயத்த பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நீங்க சிரிச்சு பாருங்களேன், அந்த துன்பம் பறந்து அதை எழுதி ஒரு அழகா பார்த்து பாடியிருப்பாரு. சரியா வரல. இந்த பாட்டுலாம் வந்து நம்ம நேரம் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னா எல்லாருமே நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஓகேங்களா? அது முன்னாடி வந்து நீங்க செஞ்சுட்டு என்ன பண்ணா இதே வந்து தொடர்ந்து இருக்கும். நீங்க என்ன பண்ணுவாங்க பாட்டுல நல்லா சரி அவங்க வீட்டுல போட்டோம்னா அது டிஃபன் செஞ்சா இல்லையா எப்போ செய்ய நீங்க வந்து செய்யக்கூடிய இந்த 1 மணி நேரம் 24 மணி நேரம் அதே உணர்வுல இருக்கணும். வருஷத்துல 365 நாள் குடும்பத்துல சிரிப்பு மட்டும்தான் ஓகேங்களா சிறப்பா வாழ வைக்கும். நம்ம எல்லாரையும் சந்தோஷமா வாழ வைக்கிறதுக்கு சிரிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம செத்துனாம இருக்கிறதுக்காகவும் குடும்பத்துல மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காகவும் இந்த சிரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் இந்த 1 மணி நேரம் ஃபுல்லாவே ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பாருங்க. எல்லாரும் எல்லாமே வந்துட்டீங்க. ஒரு சிலருக்கு வீடியோ கூட வந்துட்டாங்க. அந்த மாதிரி இப்ப எல்லா சார்பாகவும் நம்ம ஐயா அவர்களுக்கு நம்ம யோக செம்மன் யோக ரத்னா யோகா சாரியம் மரியாதை செலுத்துவார்கள். அனைவரும் நம்மளுடைய இதே மாதிரி நீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுவீங்களா? திருப்பி ஆமா தானே?
இந்த பழம் என்ன பண்ணக்கூடாது அப்ப இந்த சீட்டு தான் போய் கூடாது வீட்டுல சாப்பிடல அதுவும் ரெண்டு பேரும் அப்படி தமிழக சார் ஐயா அவங்க வந்து பெருமை கேட்க Thank you, sir. Sir. Thank you. ஒரு 3 பேருக்கு அது 3 பேருக்கு ஒரு 58 சூரிய நமஸ்காரம் பண்ணிருக்காங்க உங்க கையால யாரு லிச்சி மேடம் அவங்க நல்ல பலத்தை பாராட்டு கரகோஷம் வாழ்க வளமுடன் பாருங்க போட்டோ ஓட்டி தேங்க்யூ மேம் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாங்க வாங்க இன்னொரு தடவை எடுக்கணும் வாழ்க வளமுடன் நிச்சயம் எல்லாருடைய ஆசைகள் எல்லாருடைய அருள் வாழ்க நீங்க தொடர்ந்து இருந்து கூப்பிடுங்க நிச்சயமா பண்ணுவோம் ஒரு 3 months ஒரு 6 months ஒரு கூட நீங்க பண்ணுவோம் நிச்சயமா யாரு அடுத்து ஐயா வாங்க மகிழ்ச்சியா மகிழ்ச்சி வாங்க வாழ்க வளமுடன் ஐயா வாங்க இந்த பக்கம் இந்த பக்கம் உங்களுக்குதான் ஓ இவருக்கா ஓ சரி முடிச்சுக்கலாம் வாழ்த்துக்கள் வாழ்க வாழ்த்துக்கள்